Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சி அலுவலகத்தின் அருகே அம்மா உணவகம் செயல்பட்டு வருகிறது. நாள்தோறும் இந்த உணவகத்தில் கட்டட தொழிலாளர்கள், முதியவர்கள், பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள், வெளியூரிலிருந்து வந்து தங்கி வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் உணவருந்தி வருகின்றனர். இங்கு நாள்தோறும் காலையில் சுமார் 1200 இட்லிகள் தயாரிக்கப்படுகின்றன. சமீப காலமாக காலை 7 மணிக்கு இட்லி விற்பனை தொடங்கும் நிலையில் அரை மணி நேரத்திலேயே இட்லி விற்பனை முடிந்துவிட்டதாக கூறி அங்கு சாப்பிட வருபவர்களுக்கு இட்லி இல்லை என்று கூறிவிடுகின்றனர். ஆனால் சிறு சிறு ஹோட்டல் வைத்திருப்பவர்களுக்கு 80 இட்லி, 60 இட்லி என மொத்தமாக கொடுத்துவிட்டு அங்கு சாப்பிட வருபவர்களுக்கு இட்லி இல்லை என்று கூறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பொதுவாக அம்மா உணவகத்தில் பார்சல் வழங்கக்கூடாது என்பது விதிமுறையாக உள்ளது. அதையும் மீறி பார்சல் வழங்கப்படுவது மட்டுமின்றி மொத்தமாக இட்லி விற்கப்படுவதால் அங்கு சாப்பிட வரக்கூடியவர்களுக்கு இட்லி கிடைக்காமல் பரிதவிக்கின்றனர். இதுகுறித்து ஊழியர்களிடம் கேட்டால் அதிகாரிகள் சொன்னதைத்தான் நாங்கள் செய்கிறோம் என்று கூறுகின்றனர். பிளாஸ்டிக் கவர் பயன்படுத்தக்கூடாது என்பது அரசு விதிமுறை. ஆனால் அங்கு பார்சல் இட்லி வாங்குபவர்களுக்கு பிளாஸ்டிக் கவரில் இட்லி வழங்கும் நிலையும் உள்ளது. செய்தியாளர்கள் வீடியோ எடுத்துக் கொண்டிருப்பதை பார்த்ததும் நகராட்சி ஊழியர் ஒருவர் வந்து அம்மா உணவகத்தில் பணியாற்றும் பெண்களிடம் நேத்துதானே பார்சல் கொடுக்க கூடாதுன்னு அதிகாரிகள் சொன்னாங்க, நீங்க திரும்ப கொடுக்கிறீர்கள், தயவு செய்து கொடுக்காதீங்க என்று கூறி சென்றார். அரை மணி நேரத்தில் 1200 இட்லிகளை எப்படி விற்க முடியும் என கேள்வி எழுப்பும் பொதுமக்கள் இங்கு ₹1 இட்லி வாங்கிவிட்டு வெளியே சென்று ₹10 வரை விற்பனை செய்வதாகவும் இதுகுறித்து நகராட்சி அதிகாரிகள் உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றனர்.